வித்யா ஐயோ அக்கா சொன்னா கேளுக்கா வேணாக்கா. அவ என்ன பேசிட்டு இருக்கா பாத்தியா? பொண்ணு ஐயோ அக்கா அவ சின்ன பொண்ணுக்கா தெரியாம பேசிட்டா. அதுக்கு நீ எதுக்கு கோவப்படுத்திட்டுற? அம்மா நீங்க என்னம்மா இன்னும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்களெல்லாம் எதுக்குமா நம்ம தூக்கி சுமக்கணும்? எங்கேயாவது போட்டுன்னு விட்டுங்கம்மா. அப்பதான் நம்ம அருமை இவங்களுக்கு தெரியும். வித்யா நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. நீ அமைதியா இருந்தா தான் இங்க எல்லாருக்கும் நல்லது. இங்க பாரு நீ பேசாம ரூமுக்குள்ள போ. நான் ஏன் மாமா ரூம்குள்ள போனோம்? அம்மா என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை நான் சொல்லியே தீருவேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அம்மா முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லன்னா ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க? மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளியே போயிட்டே இருங்க. போதும் நிறுத்து வித்யா. எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாத. இந்த வீட்டை விட்டு இன்னொரு தடவை போயிடுங்கன்னு சொல்லாத. சொல்லுவேத்த என்ன பண்ணுவீங்க? ரஞ்சிதாவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதே மாதிரி சதி பண்ணீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ நீங்க கேக்கலனா உங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி நான் வெளியே வீசிடுவேன். வித்யா அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நாங்க எடுக்கிற முடிவு வேற மாதிரி இருக்கும். உங்க யாராலையும் தாங்க முடியாது. என்னத்த மிரட்டுறீங்களா? நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. இன்னொரு தடவை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லாத. சொன்னா என்னத்த பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? நேரம் வரட்டும், எங்களால என்ன பண்ண முடியும்னு காட்டுறோம். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. எங்களை வெளிய போன்னு சொல்றதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் உரிமை இல்ல. அம்மா அத்தை என்னம்மா நினைச்சிட்டு இருக்காங்க? நாம தானே இடம் கொடுத்து அவங்களை தங்க வச்சிருக்கோம். இவங்க எப்படி நம்மளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க? ஏய், உன் வாய அடக்குன்னு சொன்னா கேட்க மாட்டியாடி? அவங்க ரஞ்சிதாவுக்கு ஆதரவா இருந்தா அவங்க இருந்துட்டு போட்டுமே. அத எதுக்குடி நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நான் நிம்மதியா இல்லாம இருக்கிறது போதாதா? நீ வேற ஏண்டி உன் பங்குக்கு என்ன பாடா படுத்துற? ஐயோ, உன்னோட போராடுறதுக்கு பதிலா செத்தெல்லாம் போல இருக்கே. அம்மா என்னம்மா? அக்கா எங்க யாரையும் குறை சொல்றதுல அர்த்தமே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இதுக்கான தீர்வும் நீதான். எப்ப நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறையோ அப்பதான் நம்ம குடும்பத்துல திரும்பவும் நிம்மதி உண்டாகும். பாத்தியாமா என்ன சொல்லிட்டு போறாருன்னு? பாத்தியா? ரஞ்சிதாவை அருணோட சேர்த்து வைன்னு சொல்லிட்டு போறாருமா. இவருக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.